தமிழ் சினிமாவில் ஒரு தேசிய தலைவர் ஒருத்தருக்கு 50,000 ரூபாய் செலவழித்து சிலை வைத்த ஒரு நபர் அப்படின்னா இந்தியாவிலே வேறு யாரும் கிடையாது, தனிநபர். அவர் தான் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள். அவருடைய தாராள கொடை குணத்தை பார்த்து தான் எம்ஜிஆர் அவர்களே தானும் தான தர்மங்கள் நிறைய செய்யணும்னு விருப்பப்பட்டதாக சொல்லுவாங்க. முரட்டு நபர் அப்படின்னு சொல்லுவாங்க எம்ஆர் ராதா அவர்களை தமிழ் சினிமாவில். அவருக்கு நெருக்கமான நண்பர்னு பார்த்தா என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தான். என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் இந்த மதுவுடைய கொடுமையை இது பண்ணுறதுக்காக அவரே அழகாக ஒரு படம்லாம் எடுத்து நடித்தார். கடைசியில் 49 வயசில் அவருடைய சூழ்நிலை காரணமாக மது போதையால் அவருக்கு உடல்நலம் குன்றி அவர் இறந்ததாக சொல்லுவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா 3 திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. ஆனால் அவருடைய 2வது திருமணம் செஞ்சது மதுரம். அவங்களோட சேர்ந்த ஜோடியாவே 100 படங்களில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. சதி லீலாவதிங்கிற படத்தில் தான் அவரும் எம்ஜிஆரும் அறிமுகமானாங்க. என்எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய நகைச்சுவை அப்படிங்கிறது ஒரு தனி பாணியாக இருக்கும். இன்றைக்கி வடிவேலு விவேக்லாம் செய்கிற பல விஷயங்களை அன்றைக்கே அவர் தனி ட்ராக் சினிமாவில் முதல்ல காமெடிக்குன்னு ஒரு தனி ட்ராக், கதை ஒரு பக்கம் போயிட்டுருக்கும், காமெடி ட்ராக் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். இதை உருவாக்குனது என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அண்ணா அவர்கள் கடைசி அவருடைய இறப்புக்கு முன்னாடி கலந்துக்கிட்டது பார்த்திங்கன்னா என்எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய சிலை திறப்பு விழா நிகழ்ச்சி. அதே மாதிரி என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் அவருடைய இறப்புக்கு முன்னாடி கடைசியாக கலந்துக்கிட்டது பார்த்திங்கன்னா அண்ணா அவர்களுடைய படத்திறப்பு விழா நிகழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒற்றுமை அதில் இருந்திருக்கு. இது ஒரு சோகமான ஒற்றுமை தான். அதை தாண்டி பார்த்திங்கன்னா அவர் நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காரு. திரைத்துறைக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி. முதல்ல ஒரு வசனகர்த்தாவை மதித்து அவர்களுக்கு அதிக சம்பளம் கொடுத்தது என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தான். மு கருணாநிதி அவர்களுக்கு தன்னுடைய மணமகள் படத்தில் வசனம் எழுதுவதற்காக அன்றைக்கே 10,000 ரூபாய் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, இவருக்கு கலைவாணர்னு ஒரு பட்டத்தை கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா நாடக உலகின் முக்கியமான நபர்கள் ஒருவரை அழைக்கப்படக்கூடிய பம்மல் சம்பந்த முதலியார். அவர் தான் சென்னையில் ஒரு நாடகத்தில் கலைவாணர்ங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்தாரு. இதெல்லாம் தாண்டி பெருமைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? இவர் நம்ம நாகர்கோவில்காரர், வில்லுப்பாட்டு கலைஞர். அவருக்கு வில்லுப்பாட்டும் தெரியும். அதனால் அவர் ஆர்வப்பட்டு திருநெல்வேலியை சார்ந்த சுப்பு ஆறுமுகம்ங்கிற ஒரு வில்லுப்பாட்டு கலைஞரை கொண்டு போய் சென்னையில் அறிமுகப்படுத்தி வில்லுப்பாட்டு கலையை உலகம் முழுவதும் பரவ செய்து திருநெல்வேலி புகழையும் கொண்டு சேர்த்தது என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தான்.